ஆரம்பத்தில் எதுவும் இல்லை. ஒளி இல்லை, இருள் மட்டும். அமைதியே உலகம். அந்த அமைதிக்குள் கடவுளின் குரல் எழுந்தது. முதல் நாள். ஒளி உண்டாகட்டும். ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையோடு இருள் விலகியது. ஒளி பிறந்தது. நாளும் இரவும் முதன்முறையாக பிரிந்தன. இரண்டாம் நாள். கடவுள் மேலையும் கீழையும் பிரித்தார். மேலே வானம், கீழே பூமி. மேகங்கள் மெதுவாக சென்றன. காற்று உலகத்தின் முதல் சுவாசமாக மாறியது. மூன்றாம் நாள். நீரெல்லாம் ஒதுங்கியது. உலர்ந்த நிலம் தோன்றியது. மண்ணிலிருந்து புல், செடி, மரம் ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் சின்னமாக முளைத்தது. நான்காம் நாள். காலத்தை அளக்க ஒளிகளை படைத்தார். பகலுக்கு சூரியன், இரவுக்கு சந்திரன், வானம் முழுவதும் நட்சத்திரங்கள், நேரத்தின் மௌன காவலர்கள். ஐந்தாம் நாள். கடல்கள் உயிர்களால் நிரம்பின. மீன்கள் அலைகளுடன் ஆடின. பறவைகள் வானத்தை தழுவின. உலகம் இப்போது பாடத் தொடங்கியது. ஆறாம் நாள். விலங்குகள் உருவானது. காடுகள் உயிர் பெற்றன. அப்பொழுது கடவுள் மண்ணை எடுத்தார். அதில் உயிர் ஊதினார். மனிதன் பிறந்தான். அவருடைய ரூபத்தில், அவருடைய அன்போடு. ஏழாம் நாள். கடவுள் ஓய்ந்தார். ஏனெனில் உலகம் முடிந்தது அல்ல, முழுமை பெற்றது.